பார்த்தோம்னா பாலை என்று சொல்கிறோம். பாலையை பொறுத்தளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழைதானே பாலை என்று புறனே என்று சொல்கிறார். பாலை என்பது தனி நிலம் இல்லை. சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. தொல்காப்பியத்தில் பாலை என்ற தனி நிலத்தை பற்றி குறிப்பிடவில்லை. குறிப்பாக மாயன் மேய காதவை உலகமும், செயல் மேய மைவர உலகமும், வேந்தன் மேய பெருமண உலகமும், தீம்புணர் உலகமும், மருவன் மேய பெருமண உலகமும், உள்ளை குறிஞ்சி மருதன் மைகள் என சொல்லிய முறையால் சொல்லப்படும் என்று சொல்றாருடைய பாலை என்பது நடுநிலைக்கிடையே நண்பகல் வேலோடு என்ற பாடலடியை குறிப்பிடுகிறார். இது சிலப்பதிகாரத்தை வச்சு ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பாடல் உள்ளையும் குறிஞ்சியும் முறைமொழி பிரிந்து நல்லியல் புயர்ந்து நடுவுவதற்கு பாலை என்பதோ படிவம் கொள்ளும் என்ற அந்த காட்சி அடிப்படை, அந்த கருத்தியலின் அடிப்படையில் பாலை என்கிற நிலத்தை சொல்லப்பட்டிருக்கு. இங்க பாலையை வந்து வைத்திருக்காங்க. வாகைக்கு பொருந்தது. வாகைனா வெற்றி. இங்க பாலைனா என்ன, தனி நிலம் கிடையாது, எல்லா நிலத்துக்கும் பொருந்தக்கூடியது. அப்ப எல்லா நிலத்திலும் வெற்றி பெற்றவர்களை பற்றி புகழ்ந்து பாடக்கூடியதுதான் அந்த வாகை. வாகை என்பது புகழ்ந்து பாடக்கூடியது. வாகை சுடவா அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா, அந்த வாகைங்கிறது வெற்றி கொடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை சார்ந்த கருத்து, அந்த வெற்றி பெற்ற மண்ணுடைய நிகழ்வுகள் முழுக்க அந்த வாகைன்னு சொல்லப்பட்டிருக்கும். இங்க பாலை என்பது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, பொதுவான நிலமாக தனி பெரும்பொழுது, அதாவது இன்னும் பார்த்தோம்னா தனி பெரும்பொழுது நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அந்த நிலையில இருக்குது. அது பிரித்தல் தான். இதுல உரிப்பொருள் பிரிதல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பிரிஞ்சு தலைவன் தலையை விட்டு பிரிஞ்சு போய் அவன் போருக்கு போயிருக்கிறான், அப்ப பிரிஞ்சு போயிருக்கிறான், அப்ப தலைவி இங்க பிரிஞ்சு கிடக்கிறா, தலைவன் என்ன பண்றான், அங்கு பிரிஞ்சு போய் இருக்கக்கூடிய காட்சி. இப்படி அங்கு உரிப்பொருள் பொருந்தி வருகிறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நெடுநல்வாடை போன்ற நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நெடுநல்வாடையில காட்டப்படுகிற காட்சி இருக்குது. அது இருக்கக்கூடிய நெடுநல்வாடை, நெடிய நல்ல வாடை என்று சொல்வார். அது நெடிய நல்வாடை தலைவிக்கு துன்பமா இருக்குது, பிரிவினால தலைவிக்கு துன்பமா இருக்கு, அதே பிரிவை நோக்கி அவன் போனதுனால அவனுக்கு வெற்றியா இருக்குது, நல்ல வாடையாக மாறியது என்ற குறிப்புகள் எல்லாம் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் நம்ம பொருத்தி பார்த்தோம்னா நன்கு புரியும். அதுக்குரிய அடுத்த நிகழ்வா என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலை கழிவு அடுத்தது வந்து கைக்கிளை பெருந்தரை அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப கைக்கிளை பெருந்தரை அப்படின்னா காஞ்சி விளையாமை வாழ்க்கை. அங்க பெருந்திரை வாழ்க்கை என்ன சொல்றோம், பெருந்திரை அப்படிங்கிறது பொருந்தாத காமம் அப்படின்னு சொல்றோம். அங்க புறத்துல என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அங்க பொருந்தாத காமம் சொல்லி பெருவினைக்கு சொல்றது மாதிரி இங்க காஞ்சிங்கிறது பொருந்தாத வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய நிலையாமை வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எதற்கு அப்படின்னு சொல்லி அங்க வந்து தவறா அந்த பெருந்திரை பொருந்தாத அந்த காதல் ஒழுக்க, அந்த தவறான காம ஒழுக்க வாழ்க்கை இருக்குது. அது மாதிரியான ஒரு காட்சி, தவறான விஷயம். இந்த போர் எதற்கு அப்படின்னு சொல்லி, இந்த வாழ்க்கைங்கிறது நிலையற்ற ஒரு போக்கை உடையது அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க போர்ல அழிந்து போன காட்சிகளை முழுக்க அதில் அம்பலப்படுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த காட்சிகள் முழுக்க அது ரெண்டும் பொருந்தி வருது. இதுதான் அடிப்படையான விஷயம். அடுத்தது கைக்கிளை அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒருதலை காமம் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? அப்போ இந்த கைக்கிளை நிகழ்ச்சி போக்கு. சரிங்களா? பொருந்தாத விஷயம்னா ஒருதலை பட்சமாக பாடான், அதுக்கு பாடானை குறிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னன் வெற்றி பெற்று போகணும், சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், வெற்றி பெற்று பொருளை சேகரிக்கணும், வெற்றியை குறித்து அந்த வீரமிக்கணும் சொல்லி தன்னை பெருசா மதிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா பிறகு இறந்து போறதை பத்தி பெருசா நினைக்க மாட்டான். சரிங்களா? அப்ப ஒருதலை பட்சமா நினைக்கிறான். அப்ப இதுல வந்து என்ன ஆகுது, கைக்கிளைங்கிறது ஒருதலை காமம் இங்க அகத்திலே சொல்றாங்க. அந்த புறத்திலையில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வெற்றி குறித்து மட்டும் அவங்க யோசிக்கிறார். சரிங்களா? அப்ப அந்த காட்சியோடு இணைத்துதான் அவர் என்ன பண்றாரு தொல்காப்பியர், முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் ஆகிய அந்த பொருட்களோடு ஒரு ஒப்பாய்வு மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய இலக்கண நூலை தொல்காப்பியர் படைத்திருக்கிறார். இது ரொம்ப சாதாரணமா பார்க்க முடியாது. நூல் இயற்றின முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். வடவேங்கிடம் தென்குமரி ஆகிய தமிழ்கூர் நல்லுலகத்து வழக்கிலும் செய்யலும் நாடி அப்படின்னு சொல்லி போகிற அந்த பாயிரத்தை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஆய்வு நம்ம செய்ய வேண்டியிருக்கும். தமிழக அவர்கள் இந்த பாயிரத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய குறிப்பை கூறியிருக்கிறார். அதற்காக சாகித்ய அகாடமி விருது எல்லாம் அவர் பெற்றிருக்கிறார். என்ன சிறப்பு பாயிரமே ஒரு மிகப்பெரிய வரலாற்று கருத்திலே இந்த பணம் வரலாறு குறிப்பிடுகிறார். இந்த தொல்காப்பியர் என்பவர் யாரின் பெயருக்கு அதில் தான் கருத்து இருக்கு. தொல்காப்பியர் தன் பெயர் தொற்றி அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அலங்கோட்டாத ஆசன் முன்னிலையில பாண்டியன் அமைப்பு இந்த நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்படுது. இலக்கணம் எழுதுதல் என்பது எளிதானதா அல்ல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயன்படி அகத்தியராசன் சொல்றாரு. ஆயிரக்கணக்கான இலக்கிய முறைக்கு பிறகு ஒரு வரையறை பண்ணி இப்படிதான் இலக்கணம், இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு வரையறையை உருவாக்கி இருக்காங்க. ஆணுக்குரிய இலக்கணம், பெண்ணுக்குரிய இலக்கணம், யார் யார் எப்படி எப்படி எல்லாம் இருக்க வேண்டும், எப்படி போர் நிகழும்போது போர்களில் வந்து பூக்களை சூடுகிற மரபு போக்கிலிருந்து காதல் வாழ்க்கையில யாரெல்லாம் காதல் ஈடுபட வேண்டும் என்பது குறித்து பல்வேறு வகையான நுட்பமான கருத்தியல் முழுவதுமாக இந்த தொல்காப்பியர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பொருளாதாரத்தை பாத்தீங்க அப்படின்னா உலகத்தின் தலை சிறந்த இலக்கண நூலாக இருக்கு. நீங்க அந்த ஒரு பாடல்களை பார்க்கிற பொழுது நமக்கு சிரமமாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொகுப்பாக கல்வியலும் கருத்தியலும் அகத்தினையியலும் பொருளியலும் மரபியலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சமூக கருத்தியில அப்படியே நுட்பமா கொண்டு போயிருக்கேன். இந்த காதல்கள் இது நிறைய சில சிக்கலான விமர்சனத்திற்குரிய விஷயங்கள்லாம் உண்டு. காப்பா அரவணன், தாயம்மாள் அரவணன்லாம் பாடபேதங்கள் அதிகமா இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. காவிய சுப்பிரமணியிலிருந்து பல பேர் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா,
சமூகம் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம். அகம்புறத்தை சொல்லிட்டு இந்த சமூகம் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு இறுதியா நம்ம பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பல தமிழக சமூகம் இளைய மக்கள் அடிப்படையிலான சமூகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்றோம். குறிஞ்சி பகுதிக்குள்ள வேட்டுவர்கள் இருந்தாங்க, முல்லை பகுதிக்குள்ள ஆயர் ஆட்சியர் இருந்தாங்க, அடுத்தது மருதநல பகுதியில் உழவன் உலர்த்தியர் இருந்தாங்க, அடுத்தது நெய்தல் பகுதியில பரதவர் அல்லது பரத்தியர் இருந்தாங்க, அல்லது நுழையர் உழைச்சவர் சொல்லுவாங்க. ஆலை பகுதிக்குள்ள எய்மறி எய்ச்சியர் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இவர்கள் எல்லாம் இளமக்கள். இது தொல்காப்பியர் ஆயர் வேட்டுவர் ஆடுவதனை பெயர் ஆவையின் ஒருவன் கிழவர் முலரே என்று குறிப்பிடுகிறார். சரிங்களா? அப்ப நில மக்கள் இருந்திருக்காங்க, நிலம் சார்ந்த வாழ்க்கை முறையை வாழக்கூடிய மக்கள். அதிலே தலைவர்கள் இருந்திருக்கிறார். உதாரணத்துக்கு மலைவரை சார்ந்த பகுதியில் யாருன்னா குன்றவன் இருந்திருக்கா, வெப்பன் இருந்திருக்கிறா. அடுத்தது ஆயர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடுமை காடு சார்ந்த பகுதியில் முல்லையில் இருக்கக்கூடிய மக்கள் ஆயர்னு சொன்னோம்னா அதுக்கு தலைவராக இருக்கக்கூடிய கோவலனை கூட தலைவராக சொல்லப்படுது. அது தோன்றல்னு சொல்றாங்க. அடுத்த இடங்கள்ல நாடன்னு சொல்லப்படுது. அடுத்தது மருதநல பகுதிக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஊரல் அப்படின்னு சொல்றாங்க, மதுரன் என்ற கருத்தியல் சொல்லப்படுகிறது. நெய்தல் பகுதிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது சேர்ப்பன் தலைவர். சரிங்களா? தலைமக்கள் நிலமக்கள் இப்படி சொல்லப்படுது. பாறைக்குள்ள தலைமக்கள் எய்மறி வேடங்களா இருக்காங்க. முல்லையும் குறிஞ்சி நிலவும் தெரிஞ்சு போனதுனால என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு நிலையில்லாத பகுதியாக கோடைக்காலத்தில் உருவாகக்கூடிய ஒரு பரற்கற்கள் அதிகமுள்ள பகுதியாக இருந்திருக்கிறதாக குறிப்புகள் இதுல காணப்படும். இதுல ரொம்ப அடிப்படையா அடுத்த விஷயத்தை நம்ம பொருத்தி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிலமக்கள் ஒரு புறம், இதை தாண்டி சமூக மக்களாக ஒரு பெரும்பாலான மக்கள் வாழ்ந்த பகுதியாக தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். குறிப்பாக 8 வகையான மக்களை குறிப்பிட்டிருக்கிறார். யார் யார் அப்படின்னு பார்த்துருவோம். நிலமக்கள் இல்லாம அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர் என்று 4 வகை குடிகளை பற்றி பொது குறிப்பு காணப்படுகிறது. அந்தனர்கள் ஓதலும் தூதும் அந்தனர்களுக்குரிய தொழில் அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்தது அரசருக்குரிய தொழில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டை பாதுகாத்தல் அரசருக்குரிய தொழில் சொல்லிடுறாரு. வணிகர் வணிக தொழிலில் ஈடுபடக்கூடியது, வேளாளர் வேளாண்மை தொழிலில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் அதில் சொல்லப்படுது, செய்திகள் அதில் சொல்லப்படுது. அவர்களுக்குரிய பொருள் அவர்களுக்குரிய தகுதிகள் எல்லாம் குறிப்பிடப்படுகிறது. அதில் இல்லாமல் அடியோர் வினைவலர் ஏவலர் இழிந்தோர் என்கிற கூற்றும் காணப்படுகிறது. ஒரு வர்க்க அடிப்படையிலான சமூக சூழலாக இருந்திருக்கலாம் என்ற கருதுகோள் இருக்கிறது. அது பாடகமாக இருந்தாலும் ஒரு வர்க்க பேத போக்கு இருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. குணா போன்றவர்களும் அதை குறித்து விவரித்திருக்கிறார்கள். நான் தொல்காப்பியமும் வர்ணாசிரமம் கட்டுரை எல்லாம் நம்ம எழுதியிருக்கிறோம். இன்னும் பல நூல்கள் இருக்குது. அது இல்லை, இந்த ஆரிய திராவிட அந்த பாரம்பரியம் அந்த கோட்பாட்டு அடிப்படையில் திராவிட வாழ்க்கை முறை ஆரிய வாழ்க்கை முறையில் உள்ள அந்த வேதங்கள் அடிப்படையிலான கருத்தில் இல்லை என்ற கருதுகோள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் அடிப்படையில் இதில் ஒரு செய்தி இருக்குது. இதுல ஏற்றத்தாழ்வுகள் உருவாயிருக்குது தொல்காப்பிய கணக்கு. நல்லா பிடிச்சி ஒரு விஷயத்தை பார்த்த காதல் வாழ்க்கையை பத்தி திருமண வாழ்க்கையை பத்தி எவ்வளவு தூரம் பேசணும். அதுல ஒரு வரி சொல்லுது, மேலும் மூவருக்கும் புலர்ந்த கரணம் கீழருக்காகிய காலமும் உண்டே என்று குறிப்பிடுகிறார். மேலே மூவருக்கும் புலர்த்த கரணம் கீழருக்காகிய காலமும் உண்டு என்று தொல்காப்பிய நூற்பா சொல்லப்படுகிறது. அப்ப மேலர் மூவர் யார் அப்படின்னா அந்தனர், அரசர், வணிகர் ஆகிய மூவருக்கும் உரிய திருமணம் வேளாளருக்கும் உண்டு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. உரையாசிரியர்கள் பல பேர் பல விவாதங்களை முன்வைக்கிறார்கள். அந்த விவாத களமா போனுச்சுன்னா ஒரு நூற்பாக்கும் ஐந்திரம் என்கிற வார்த்தைக்கு நெடுஞ்செழியன் ஐயா அவர்கள் பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார். இந்த எந்த நகரம் வரும் என்பதற்கு விவாதம் தொல்காப்பியத்தில் பாடல்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறதை பற்றி ஒரு பாடல் வரிகளை பற்றியும் தனித்தனி நூல்களை எழுதலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய இன்னும் பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டிய நூலாக இந்த தொல்காப்பிய நூல் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஆய்வு அடிப்படையில் போல சில வினாக்கள் எழுப்பினால் நாங்கள் விளக்கம் கொடுக்க தயாரா இருக்கிறோம். ஆனா நடைமுறை ரீதியான பார்வையில் வர்க்கம் சார்ந்த புலம் சார்ந்த கோட்பாடும் அங்கு எழுந்திருக்குதுங்கிறத மறுக்க முடியல. அரசர், வணிகர், வேளாளர் என்கிற பொது குறிப்பு இருக்குது. அடியோர் வினைவலர் ஏவலர் இழிந்தோர் சொல்ல, இழிந்தோர் யாரோ இழிவாக கருதியவர்கள் யாருன்னு குறிப்பிட, வினைவலர் தொழிலாளர்களாக இருந்திருக்கலாங்கிற குறிப்புகள் இருக்கு. ஏவர் வழியில் செயல்படக்கூடியவர்கள் சொல்லப்படுது. அடியோர்னா அடிதுண்டு செய்து வாழ்வோர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆக நிலமக்கள் இல்லாமல் நிலமக்கள் குறிப்பாக என்ன சொல்றோம், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பகுதிக்கு வாழக்கூடிய நிலமக்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த நிலமக்கள் அவங்க நிலம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அதை தாண்டி பொதுமக்களாக அந்தனர், அரசர், வணிகர், வேளாளர் ஆகிய 4 பிரிவுகள் இருக்குது. அடியோர் வினைவலர் ஏவலர் இளைஞர் என்ற பூச்சிகளும் காணப்படுகிறது. இப்படி பல்வேறு வகையான ஒரு சமூக பின்புலங்களோடு இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறைகளோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இது அடிப்படை விஷயம். எந்திரமயமான சூழல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இயற்கை புரிதல் அவர்களுக்கு தெல்ல தெளிவாக இருந்திருக்கிறது. இயற்கையை பற்றிய நுட்பமான அறிவு பெரும்பாலான அவருக்கு ஒரு சின்ன விஷயம். கண்ணிமினுடைய அவ்வே மாத்திரை நுண்ணிதின் உணர்ந்தோர் கண்டவாரே முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றாங்க, அப்படி கண்ணை மூடி அப்படி திறக்கிற நேரத்துல என்ன ஆகுது, ஒரு நொடி. அப்ப காலத்தை பற்றிய ஆய்வுகள் இருந்திருக்கு. இயற்கை சார்ந்த கருத்து சொல்றாரு, நிலம் நீர் தீ வலி விசும்பு 5ம் கலந்த மயக்கமே உலகம் அப்படின்னு சொல்றாரு. கிரேக்கம் ரோம காலத்துல உலகம் காற்றாலானது, நீராலானது, நிலத்தால் ஆனதுன்னு சொல்லக்கூடிய காலத்துல 5 பூதங்களால பஞ்ச பூதங்களால் உருவாக்கப்பட்டதுங்கிறது பூதவாத கொள்கையை அவர் முன்வைக்கிறார்.
இப்படி தொல்காப்பியம் சார்ந்து இயற்கை சார்ந்த கருத்தியலும் இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையோடு பொருந்திய சமூக வாழ்வியல் கருத்தியலோடு மிக சிறப்பான முறை. அதாவது இந்த நூலை எழுதுனவங்க எப்படி எழுதுனாங்க நம்மளால ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒரு நூலை எழுதுவது எவ்வளவு சிரமத்திற்குரிய காரியம் என்பது தெரியுமா? சமூகம் சார்ந்த விஷயம், ஒட்டுமொத்த நிலப்பகுதி சார்ந்த விஷயம். வடவேங்கட தென்குமரி ஆகிய தமிழ் கூறு நல்லுலகத்துன்னு சொல்றாரு. அப்ப வடக்கே வேங்கடமலையும் தெற்கே குமரியும் பகுதி உள்ளிட்ட இந்த நிலப்பகுதியில் வாழ்ந்த தமிழ் கூறு நல்லுலகத்தில் தமிழ் என்ற சொல் முதல்ல இந்த சிறப்பு பெயர்கள் தான் வரும். சரிங்களா? தமிழ் கூறு நல்லுலகத்துல எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி முன்பூல் கண்டு முறைப்பட எண்ணி அதங்கூட்டாசன் தலைமையில பாண்டியன் அவைத்துக்குள்ள அப்படியே தொடர்ச்சியா போகுது அந்த சிறப்பு பாயம். ஆக ஒரு சின்ன விஷயங்களை செய்திகளை கூட எவ்வாறு சொல்ல திறனடை ரொம்ப முக்கியமான விஷயம். தொல்காப்பியத்தில் கூறப்படுற ஒரு செய்தியை சொல்லிட்டோம்னா இது நான் தான் சொன்னது இன்னைக்கு பெருமை அடித்துக் கொள்கிற சமூக சூழல்ல எம்மார் புலவர் மொழிவ கூறுவ என்று கூறக்கூடியதாக அவர் சொல்கிற அந்த கூற்றின் வழி குறிப்பாக கிபி 5 கிமு 5000 நூற்றாண்டுக்கு உட்பட்ட கால எல்லை பகுதிக்குள்ள அந்த தொல்காப்பியம் சொல்லப்படுகிறது. இன்று பெரும்பாலான ஆய்வாளர்கள் கிமு 3 அல்லது 4, 5 இப்படி மாறுபாடுகள் வரைய அல்லது 3 பெரும்பகுதி சொல்றாங்க. பெரும்பகுதியான கிமு தான், கிமுவில் உருவானது. இன்னைக்கு கீழடியாக 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுலாம் சொல்றாங்க. அதை தாண்டி பூம்புகார் ஆராய்ச்சி இருக்குது, அத்திரம்பாக்கம் ஆராய்ச்சி எல்லாம் எல்லையில்லாத அளவிற்கு இருக்கு. ஆனா இந்த ஆய்வின் வழி கிமுவில் தோன்றிய நூல் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. இது பல இலக்கியங்களை கண்ட பின்பு எழுதப்பட்ட நூலாகவும் இந்த நூல் இருந்திருக்கிறது. செய்தி எல்லாம் யோசிக்கவே வேண்டாம். நம்ம அகம் சார்ந்த புறம் சார்ந்த கருத்தியலை மட்டுமே பார்க்கிறோம். எழுத்ததிகாரம் சொல்லதிகாரத்தை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லா சொல்லும் பொருள் குறிக்கிறது என்று குறிப்பிடுகிறார். ஒரு சொல்லும் ஒரு பொருளை குறித்துதான் அமையுது அப்படின்னு சொல்லதிகாரத்துல குறிப்பிடுகிறார். அப்ப வாழ்க்கையில் சமூக சூழலில் இயற்கை சார்ந்த பருப்பொருட்களை பற்றியும் காலத்தை பற்றியும் அந்த இயற்கை சார்ந்த கருத்தியோடு மனிதர்கள் வாழக்கூடிய சூழல், அந்த முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். கருப்பொருள் பார்த்தா ஒரு பெரிய பார்ட். ஒரு நிலப்பகுதிக்குள்ளேயே என்னென்ன தெய்வம், உணவே, மாமரம், புல்பறை, யாழின் பகுதியோட அவ்வளவு பிறகும் கருவிட மொழிவன் சொல்றாரு. எப்படி சொல்ல முடியும்? நம்ம ரொம்ப அசந்து போற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நிலத்தையும் எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்க மனுஷன், எப்படி ஆய்வு பண்ண பல நபர்கள் எப்படி ஆய்வு பண்ணிருக்க முடியும்? இது இன்னைக்கு உள்ள ரிசர்ச் ஸ்காலர்ஸாலே பண்ண முடியல. ஒரு 1000 பேர் சேர்ந்து செய்யக்கூட முடியாத ஒரு வேலையை ஒரு தனிநபரா பண்ணினாரு அப்படிங்கிறது ரொம்ப, அதாவது நம்மளால ஜீரணிக்க முடியாத விஷயமா இருக்கும். ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைமுறை, எதிர்கால தலைமுறையினருக்கு விட்டு சென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவாக, ஒரு வரலாற்று பெட்டமாக, ஒரு பண்பாட்டினுடைய பெட்டகமாக இந்த நூல் இன்னைக்கு பல உரையாசிரியர்கள் உலக அளவில் போற்றப்படக்கூடிய நூலாக இருக்கக்கூடிய இந்த தொல்காப்பிய நூல் எல்லையில்லாத அளவிற்கு மீண்டும் 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 ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய நூலாகவும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நூலாகவும் ஒண்ணு ரொம்ப பொருத்தப்படல. ஏன் சொன்னாங்க நமக்கு தெரியல. அப்படியே பார்க்கதான் தெரியுது. அகத்துல 7னா புறத்துல 7 ரெண்டையும் அப்படியே பொறுத்துறாங்க. முதல் பொருள் நிலமும் பொழுதும், கருப்பொருள், அடுத்தது உரிப்பொருள், புணர்தல், பெறுதல், இருத்தல், இது எல்லா நிலத்திற்கும் பொருந்திருக்கும். ஆனா இதுல பெரும்பான்மையும் கூடுதலாக ஒத்து வருகிறது என்கிற கருத்தியலோடு மிக நுட்பமான முறையில் இந்த தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரம் மிக சிறப்பான முறையில் தமிழர்களுடைய வாழ்வியலை இயற்கை சார்ந்த நெறியோடு தமிழர்கள் வாழ்ந்தார்கள். அங்கு இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்புகளை, அங்கு இருக்கக்கூடிய கல்வியல் வாழ்க்கையை, கற்பியல் வாழ்க்கையை, திருமண வாழ்க்கை முறையை, இல்லறத்தினுடைய பயன்பாட்டை, போர் நெறிகளை, போர் முறைகளை, போரில் நிகழக்கூடிய தவறுகளை, போர் எவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற முறைகளை, மக்களுடைய அடிப்படை நிலைகளை போன்ற பல்வேறு கருத்துக்களை தொல்காப்பியர் மிக நுட்பமான முறையிலும் தெளிவான முறையிலும் பிறருடைய கருத்தை எல்லாம் சுருங்க சொல்லுகிறார். அதான் ரொம்ப முக்கியம். கூறியது கூறுதல், மாறுபட கூறுதல் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப சுருங்க சொல்லி விளங்க வைக்கல என்கிற கருத்தியலோட ஒரு மிக தெளிவான முறையில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கருத்தியலை இந்த பொருளதிகாரத்துல அப்படியே அழகாக கொண்டு சென்றிருக்கிறார். தெளிவா இதுல நம்ம தனித்தனியான பாடல்களாக ஒரு பாடல்களாக பார்க்கிறது நமக்கு சிரமமா இருக்கணும். ஒட்டுமொத்தமாக நம்ம படித்து பார்த்தோம்னா ஒரு அழகான திரைப்படம், அதான் சொன்னோம், ஒரு திரைப்படம் அதை வச்சு ஆயிரக்கணக்கான திரைப்படங்களை நாம் புதிதாக உருவாக்கவே முடியும். ஆனா பல தமிழர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோட்பாட்டு அந்த இலக்கணத்தை அந்த தொல்காப்பியர் தந்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டு, எனக்கு இந்த நிகழ்விற்கு வாய்ப்பை வழங்கிய படைப்புக்கலை தமிழ் மன்றத்திற்கும் தமிழரசி பதிப்பகத்திற்கும் இந்த நிகழ்வை கண்டுகொண்டு இந்த நிகழ்வை பற்றி விழா இழப்பு இருக்கிற அனைத்து நல்ல தோழர் உள்ளங்களுக்கும் எனக்கு வாய்ப்பை தந்த தமிழரசி பதிப்பகத்திற்கும் அந்த படைப்புக்கலை தமிழ் மன்றத்துக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. விழாக்கள் எதுவும் இருந்தால் எழுப்பலாம். நன்றி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். வணக்கம். நீங்க பேசுறதுக்கு மாநில கல்லூரி வசந்தகுமாருங்க. ஐயா ஐயா வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இணைந்தது. மிகுந்த அற்புதமான ஒரு உரையா இருக்கு. இந்த
இளம் வயதில் நீங்கள் உங்களுடைய இவ்வளவு ஒரு நுட்பமாக உரை அமைவதும் ஆராய்ச்சி பூர்வமாக இருக்கிறதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருங்காலத்தில் உங்களுடைய நிறைய நூல்கள் தொல்காப்பியத்தை பற்றி வெளிவர வேண்டும் என்று சாவேசு போல நீங்களும் வருவீர்கள் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. தொல்காப்பியத்தை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. இப்ப நான் காலேஜ்ல படிக்கும்போது தொல்காப்பியத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஒரு ரிசர்ச் ஸ்காலராக ஆய்வியல் நிறைஞராக உணவு பட்டத்தை அது படிக்கிற பொழுது எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த அடிப்படையில தான் நான் இவ்வளவு விவாதத்தை கேட்கிறேன். எப்பொழுதுமே இலக்கணத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா சமூகத்தை பார்க்கணும். முதல்ல நம்ம வாழ்க்கை முறை இருக்கிற 21ஆம் நூற்றாண்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா 21ஆம் நூற்றாண்டோடு ஒரு இலக்கண முறை அப்படி அப்படியே மொத்த மனப்பாடம் சொல்ற பற்றி அந்த மனப்பாட அடிப்படையில் எந்த ஒரு நகரும் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய முதல் கருத்து. இப்ப கடந்த கால அனுபவத்தினுடைய தொகுப்பாக ஒரு நூல் வெளியிட்டிருக்கிற பொழுது, கடந்த கால வரலாறு என்கிற பொழுது அவர்கள் ஒரு 2000 அல்லது 3000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு நூல் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த நூலை பற்றிய கருத்துரை இருக்கு, அந்த பார்வை அவர்களுக்கு அந்த கண்ணோட்டத்தை முதல்ல கொடுக்கறதுக்கான ஒரு தனி தயார் நிலையை இங்கு உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நவீன வளர்ச்சி காலத்துல அவங்க வாழ்றாங்க, ஆனா கடந்த கால வாழ்க்கை அந்த தொழில் எச்சங்களையும் மற்ற பார்வையே இருக்குது. இலக்கண நூல்னா என்ன முழுமையாக புரியாத மாணவர்களும் இருக்காங்க. நான் எல்லாரையும் குற்றம் சொல்ல வரல, அதை புரிந்து கொள்ள வேண்டிய போக்கு. ஒரு அப்படியே படிச்சு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும், செய்தியை வெளிப்படுத்துவதற்கும் அனுபவ அடிப்படையிலான பார்வைக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ், வித்தியாசம் நிறைய இருக்கு. ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிமு 2000 ஆண்டுகளுக்கு பழமையான 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சமூகம் எப்படி இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கல. அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலக சமூகம் எப்படி இருந்துச்சு, அது தமிழ் சமூகம் எப்படி இருந்துச்சுங்கிறத உலக அறிவு உலக அந்த வரலாற்றோடு பொறுத்து பார்த்தா அந்த தமிழ் சமூகத்தினுடைய அந்த தனித்த தன்மை புலப்படும். எப்பொழுதுமே ஒரு 5 குடும்பம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல என் குடும்பம் நல்ல குடும்பம்னா எந்த அடிப்படையில நல்ல குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 குடும்பம் எப்படி வாழ்ந்துருக்குது, அதுல இந்த குடும்பம் எப்படி வாழ்ந்துருக்குது, என் குடும்பம் எல்லாம் அந்த காலத்துல இவ்வளவு சிறந்தா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பெருமையை மார்பத்திக் கொள்வதில் முக்கியம் இல்லை. உலக வரலாற்றை புரிந்து கொள்கிற பொழுதுதான் அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்த இந்த நம்மளுடைய வாழ்க்கை முறை, குறிப்பாக தமிழர்களுடைய வாழ்க்கை முறை புரியவர் எந்த எல்லை என்கிற அந்த விவாதம் கூட இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக அனுபவத்தின் அடிப்படையிலாக அதை சாதாரண ஒரு படிப்பாக ஒரு இலக்கணமாக பார்த்தாங்க. வாழ்க்கையினுடைய இலக்கணம் கடந்த கால வரலாறு, ஒரு இந்திய வரலாறு அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்காலம் சொல்றோம், புதிய கற்காலம் பழைய கற்காலம் அப்படி தொட்டு சொல்றது மாதிரி தொல்காப்பியத்திற்கே தனி இலக்கணம் இருக்க வேண்டும். அது ஒரு வரலாறு, தனி வரலாற்று நூலாக அது பணிகளாக கொண்டு வரணும். எத்தனையோ உரையாசிரியர்களுக்கு சார்ந்த கருத்தியல் முரண்பாடுகள் இருந்தாலும் என்ன அடிப்படையில பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அனுபவத்தின் அடிப்படையில் அது ஒரு பொது தொகுப்பாக பொருத்தி பார்த்து விளக்குகிற பொழுது கடந்த காலத்தினுடைய வரலாற்றை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். வரலாறு தெரியும், பண்பாடு தெரியும், அதுல எல்லாமே இருக்கு. தொல்காப்பியத்தை பொறுத்தவரை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சைக்காலஜி இருக்குது. நான் இங்க நிறைய விஷயங்கள் என்னால சொல்ல முடியும். ஒரு சைக்காலஜிக்கு ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி காதல் கொள்கிறார்கள், இப்ப சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய ஆராய்ச்சினா உளவியல் சார்ந்த அணுகுமுறை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த உளவியல் அணுகுமுறை தொல்காப்பியம் சொல்லுது. இப்ப மெய்ப்பாடும் சொல்றோம், நாடகம் சார்ந்த கருத்தில் எப்படி கொண்டு போய் இருக்கிற திரைப்படத்திற்கு மூலக்காரன் நகை வகை இழிவருக்கு அச்சம் வகை வெளி என்று அப்பாடத்தை மெய்ப்பாடு என்கிறார். ஒரே ஒரு பாடல். அந்த உத்திமுறைகள் ஒன்று ஒரு நாடகத்தை எப்படியே செய்ய வேண்டும், அது இன்னைக்கு உள்ள திரைப்படத்திற்கு அது முன்மாதிரியாக இருக்கு. ஒரு சைக்காலஜிக்கல் இருக்குது, அதுல ஒரு இயற்கையில் இருக்குது, இன்பவியல் இருக்குது, போரியல் இருக்குது, மரபியல் இருக்குது. இப்படி எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக இணைத்த ஒரு காலகட்டமாக அந்த வரலாற்று நூல் இருக்கு. அந்த நூல் இல்லைன்னா தமிழர்கள் இல்ல. எத்தனை சங்க இலக்கிய நூல்கள் 2381 பாடல்கள் இருந்தாலும் அந்த தொல்காப்பியம் என்கிற அந்த பாடல்கள் கிட்டத்தட்ட 1610 நூற்பாக்கள் இருக்கிறது. அந்த 1610 நூற்பாக்களை நாம் பொருத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல குறிப்பா ஒட்டுமொத்தமாக வச்சுக்கோ 1610 நூற்பாக்களையும் பார்த்தா ஒட்டுமொத்த சமூகத்தில் இருக்கிற மொழியின் அடிப்படையில் தெரியும். திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் பாடல் எழுதினாரு. இங்க முதல் மொழி திராவிட மொழி, அதனுடைய மொழியா தமிழ் வந்துச்சு, பல கிளை மொழிகள் பிரிச்சுக்கிறாங்க. உலகம் நிலநடுக்க இனம் சொல்றாங்க, செந்திச மொழியாக இப்போது நம்மளை பொருத்தி பார்க்கிறாங்க, கீழடி நம்ம பகுதியில பொருத்தி பார்க்கிறோம், இன்னும் ஆழ்கடல்ல கிடக்கக்கூடிய பூம்புகார் நம்ம பொருத்தி பார்க்கிறோம். இப்படி குமரி கண்ட சொற்றொடர், லெமரிய கண்ட சொற்றொடர் பொருத்தி பார்க்கிறது. எல்லா இடத்துலையும் மொரிஷியஸ் நீங்க தொழில் ஆராய்ச்சியா இருந்தாலும் சரி, தொழிற்சி ஆராய்ச்சியா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் தமிழ் எல்லையில்லாத அளவுக்கு விரிந்து பறந்து கிடக்கு. முதலில் மனிதன் தோன்றினான், அப்படி தென்னாப்பிரிக்காவை தோன்றினான்னு சொல்றோம். இங்க உருவாச்சாலும் இந்த நிலம் பொருந்தி வந்துச்சுன்னா தமிழுடைய சிறப்பு. இந்த தமிழ் நிலத்தினுடைய சிறப்பு முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதகுலம் சார்லஸ் டார்வினுடைய கோட்பாட்டின் அடிப்படைக்குள்ள மனிதகுலத்தினுடைய தோற்றம் என்பது ஒரு சில உயிராக இருந்து பல சில உயிராக மாறி அப்படியே நீர் வாழ்வன, நீர் நில வாழ்வன, அப்புறம் தனியாக நில வாழ்வன, அப்படியே காட்டை நோக்கி நகர்றா, குரங்கா இருந்தா மனித குரங்கா மாறினா மறுபடியும் மனிதனாக மாறி காட்டில இருந்து மலையை நோக்கி வர்றா, மலையிலிருந்து சமவெளியை நோக்கி வர்றா. எல்லாமே நாடுடைய வாழ்க்கை இழப்பு வாழ்க்கையை வாழ்ந்தவன் நிலையான குடியிருப்பை வைத்து வாழ்றா, அப்படியே கடல்வெளி பகுதிக்குள்ள வர்றா, அப்ப கடல்ல வாழ்றவன் மீன் பிடிச்சு சாப்பிடறான் உணவு. இதுதான்
பாரதவர்கள் சொல்றார். 1000 வெட்டுவர் ஆடு உத்தனை பேர் ஆவையும் கிழவரும் கிழவரே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொல்காப்பியர் சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா நெடுநில பகுதியில் என்ன இன்னைக்கு மீன்பிடித்தல் தொழில் தான் பிரதான தொழில். வேட்டையாடுகிற தொழில் குறைஞ்சு இன்னைக்கு பழங்குடியினத்தவர்கள் இருக்கிறார். காடு சார்ந்த வளமான பகுதி, மரபுநில பகுதி. இங்க நிலையான குடியிருப்பு, விவசாய உற்பத்தியிலிருந்து வேளாண் உற்பத்தி இப்படி டெவலப்மெண்ட் ஆகுது. எல்லா தகுதியும் பெற்ற ஒரு பூமி அண்டவெளி பிரபஞ்சத்தில் தனி தகுதி பெற்ற சிறந்த அந்த கிரகமாக இருக்கக்கூடிய பூமிக்குள்ள 5 நிலப்பகுதி இருக்குது. காட்டு பகுதி இருக்குது, மலைப்பகுதி இருக்குது, சமவெளி பகுதி இருக்குது, கடல் சார்ந்த பகுதி இருக்குது, பாலைவன பகுதி இருக்குது. இதுதான் ஒட்டுமொத்தமே. இது நம்ம தென்னகம் சார்ந்த அந்த நிலப்பகுதிக்குள்ள, தமிழக நிலப்பகுதிக்குள்ள இருக்குது. அப்ப இது என்ன வியக்கத்தக்க விஷயம்னா, முழுக்க முழுக்க உயிரினங்கள் நன்கு வாழ்வதற்குரிய தகுதியான நில அமைப்பை கொண்ட ஒரு நிலப்பகுதியாகவும் இந்த நிலப்பகுதி இருந்தது என்பதற்கு நிறைய சார்ந்த தொல்காப்பியம் அந்த அடிப்படையில் தான் நகர்ந்தது. அதை வச்சுதான் மனித உயிர்களை இங்கே தோன்றி இருக்கலாம் என்கிற கருத்து எல்லாம் தோன்றியிருக்கிறது. இப்படி பல விவாதங்கள் இந்த இலக்கணத்துக்குள்ள நம்ம போகலாம். போயிட்டு இருந்தா ஒரு ஏற்கனவே இந்த பதிவு சொன்ன மாதிரி ஒரு 100 ரூபாயை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த சமூக வரலாற்றையும் நம்ம ஆய்வு செய்து பார்க்கலாம். சரிங்களா? இன்னும் மருத்துவ பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும். சார்பு நிலை இல்லாமல் பொதுத்தன்மைகளை அந்த ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம்.